ஆவியானவர் பொழிந்தறின பிறகு நடந்த சம்பவங்களை வேதத்தில் நம்ம படித்து பார்த்தோம்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம ஆதி திருச்சபை எப்படி ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பெந்தகோஸ்தே நாளில் தான் சபை உருவானது. ஆமென். பெந்தகோஸ்தே நாளில் தான் இன்வெஸ்டிச்சர் செர்மனி அப்போஸ்தலர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஆமென். அவங்களுக்கு வந்து ஆர்டினேஷன் நடந்தது. ஆமென். இப்படி நிறைய காரியங்களை பெந்தகோஸ்தே நாளில் சொல்லிக்கிட்டே போனோம். அப்போ அதுக்கப்புறம் நடந்த சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஸோ சில பேர், அதாவது 2 காம்பினேஷனை வந்து அடிக்கடி வேதத்தில் நம்ம வாசிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேவா? அது என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, பேதுருவும் யோவானும், பர்னபாவும் பவுலும் சீலாவும், ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும், இப்படி சொல்லிகிட்டே போகலாமா? இப்படி இருக்கிற ஒரு இதில் ஒரு புது ஒரு காம்பினேஷனை இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? என்ன புது காம்பினேஷன்னா, ஸ்தேவானும் பிலிப்பும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸ்தேவானும் பிலிப்பும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தேவான் யாரு? இரத்த சாட்சியாய் மரித்த முதல் இரத்த சாட்சி. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ ஸ்தேவானும் பிலிப்பும் என்னங்க காம்பினேஷன்? எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1-7. இவங்க 2 பேரோட இன்ட்ரோடக்ஷனை அங்கே பார்க்க முடியுது. வேகமா. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனுமாகிய ஸ்தேவானையும், சத்தமா சொல்லுங்க, ஸ்தேவானையும் பிலிப்பையும், சத்தமா சொல்லுங்க, ஸ்தேவானையும் பிலிப்பையும். இன்னும் மற்ற பேர்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வாசிக்க வேணாம். அது மற்றவங்கலாம் 7 பேர்ல இவங்க 2 பேர். சொல்லுங்க, 7ல் 2. ஆமே, 7ல் 2 சொல்லுங்க, 7ல் 2. ஆமே. ஸோ அது எத்தனை % இருக்கும்? கால்வாசி. 7ல் 2னா கால்வாசி. அப்போ அந்த 2 பேரை கொண்டு கர்த்தர் செய்த மகிமையான காரியத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்து 6-7 வாசிங்க. அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்தேவான் அண்ட் பிலிப் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களோட காரியம் என்னன்னா, ஒரு வேலைக்காக சபையில ஒரு வேலைக்காக இவங்க 7 பேரை நியமிக்கிறாங்க. அந்த 7 பேர்ல 2 பேர் தான் யாரு? ஸ்தேவானும் பிலிப்பும். ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ முதல்ல ஸ்தேவான ஆண்டவருடைய காரியத்துல என்னென்ன செய்தார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆமென். ஸ்தேவான் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார். ஆமென். ஃபர்ஸ்ட் இரத்த சாட்சி, முதல் இரத்த சாட்சி. கிறிஸ்து சபை வளர்றதுக்காக, பெருகிறதுக்கான முதல் இரத்த சாட்சியாய் ஸ்தேவான் மரித்தார். ஆமென். அதோடு கூட விடல, மன்னிச்சிருங்க, பிலிப்ப கர்த்தர் எழுப்புறார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ 7 பேர் இருந்தாலும் இவங்க 2 பேரோட பேர் மாத்திரம்தான் வேதத்துல பிற்காலத்துல கொடுக்கப்பட்டது. மற்ற 5 பேரோட கதை என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அவங்களும் ஊழியம் செஞ்சிருக்கலாம். ஆனா இவங்க 2 பேர் ரொம்ப ஸ்பெஷல். பக்கத்துல நீங்க ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஆமென் சொல்லலாமா? நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஆமென். ஹல்லேலூயா.
ஸ்பெஷலா இருக்கிறதுனால தான் இயேசு நாம ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. If you are not special you cannot come here. ஆமென். எல்லாரும் ஸ்பெஷலா இருக்கிறதுனால தான் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒருவேளை இப்ப தெரியாது, ஆனா பிற்காலத்துல தெரியும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஸ்தேவானும் பிலிப்பும் வேத வசனம் சொல்லுது, அவங்க விசுவாசத்திலையும் பரிசுத்த ஆவியிலும் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்போ இந்த 2 குவாலிட்டி உள்ள ஆட்களை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நமக்கே தெரியும். பந்தி விசாரிப்பு அப்படின்னா என்ன? சோறு போடுறதுக்கு, குழம்பு ஊத்துறதுக்கு, காய் வைக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க, கல்யாண விருந்தில் எல்லாம் பக்கெட்டை தூக்கிட்டு வாலிப பிள்ளைங்க எல்லாம் அலைவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி கூப்பிடுவோம் அவங்கள? ஸ்தேவா நீங்கள் வானா கூப்பிட்டுருவோம், ஏய் சாம்பார் கொஞ்சம் ஊற்று அப்படின்னு இருப்போம் இல்லையா? பிலிப்பு ஒரு வேளை என்ன கொண்டு வந்திருப்பான்னு தெரியல, ஏய் மோர் வா அப்படின்னு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அப்படி தான் வந்து ஊற்றிருப்பாங்க. ஆனால் அவங்கள வச்சு கர்த்தர் செஞ்சது என்னன்றத இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நல்ல 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 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஆமென். ஹalleluya. சோ இவங்க அசைன் பண்ண வேலையே என்ன தெரியுமா? சாப்பாடு சமைக்க கூட இல்லை, சாப்பாடு பரிமாறுற வேலை, அவ்வளோதான். பரிமாறுற வேலை. 7 பேருக்கும் ஒருத்தனை ஒரு சோறு சட்டியை தூக்கியிருப்பான், ஒருத்தர் சாம்பார் சட்டி, ஒருத்தர் ரசம், ஒருத்தர் காய். நம்ம ஊர் சமையல், அங்கே என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியாது. அப்போது ஒன்று தூக்கிட்டு எல்லாருக்கும் பரிமாறுறதுக்கு அதான் வேலை. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா விசுவாசமும் பரிசுத்த ஆவியின் நிறைவும் ஞானமும் பெருகி இருந்தது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். சோறு போடுற வேலை எத்தனை தடவை இருந்திருக்கோங்க? சொல்லுங்களேன், இப்படி பார்க்குறீங்க. சோறு எத்தனை முறை சாப்பிட்றீங்க வீட்டில்? சாப்பாடு 3 வேளை. இப்போ 3 வேளை பரிமாறியிருப்பாங்க. மிச்ச நேரத்தில் என்ன பண்ணாங்க? அதுதான் பார்க்க போகிறோம். 8ஆம் வசனம் வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. ஸ்தேவான் என்னது? விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். ஆமென் சொல்லலாமா? அந்த 7 பேர்ல முதல் ஆளை ஆண்டவர் செலக்ட் பண்ணி வழி நடத்துறாரு, அவனை பயன்படுத்துறாரு. அவனுக்குள்ள ஒரு வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு. அவன் சும்மா சோறு போட்டு சாம்பார் ஊத்துறதோட நிறுத்தாம பெரிய சத்தமா சொல்லுங்க, ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் பெரிய அடையாளங்களையும் செய்தான். இப்போ நமக்கு ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியத்தை பார்த்தா he is going to do something with us. ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல கொடுங்க, கை குலுக்கி சொல்லுங்க, ஏதோ செய்ய போறார் ஆண்டவர். சொல்லுங்க, ஏதோ செய்ய போறார். இட்ஸ் ஃபார் ஷுவர். ஆமென். ஆண்டவர் இஸ் கோயிங் டு டு சம்திங். ஆமென். நிறைய காரியங்களை நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்றது மட்டும் பத்தாது, நல்ல நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமென். He's going to do something miraculous thing. ஆமென். சும்மா சாதாரணமா நம்மளை பயன்படுத்துறதுக்காக ஆண்டவர் அழைக்கல, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹalleluya. நல்லா கவனிச்சோம்னா போன மாசத்துலேருந்தே ஆண்டவர் துவங்கிட்டார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆரம்பத்துக்கு முன்னாடியே நமக்கு ஆட்களை கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஜபராஜ் தம்பி வந்த போதே மன்னிச்சிருங்க, ஜெயராஜ் தம்பி வந்த போதே மகிமையாக இருந்துச்சு. நல்ல கூட்டம் நெரிசல், அவ்வளோ இடம் பத்தலை, நல்லா இருந்தது, மகிமையாக இருந்துச்சு. அடுத்த வாரமே இல்லை, அந்த வாரத்திலேயே பாஸ்டர் ஓபேத்தையும் சிஸ்டர் ரினி அவங்களையும் கொண்டு வந்தார். எக்காலம் ஊதப்பட்டுச்சு, மகிமை மேல மகிமைய கர்த்தர் சபையில கொடுத்தார். நல்ல நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். குறுகின நாட்கள்ல ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். இனிதான் ஆமென் சொல்லலாமா? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். கம் ஆன் ஸ்டார்ட். ரெடி? கரங்களை தட்டி. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நினைச்சு இந்த பாட்டு பாடி பாடி தேய்ச்சி போட்டு நாமளே வந்து ரொம்ப நேரம் தேய்ச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட்ட ஆரம்பமே இப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான்
ஆரம்பம். எவ்ரிடே நமக்கு வந்த மெசேஜும் என்னதான் இருந்துச்சு, இனிதான் ஆரம்பம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சோ அது முடிச்சு இங்க வந்த உடனே திருப்பி VBS ஊழியம் கர்த்தர் நம்ம கொடுத்தாரு, மகிமையாய் நடத்தினார். நல்ல நல்ல கரங்களை தட்டி. we didn't expect. நான் சொன்னேன் மொத நாள் ஒரு எப்படியும் ஒரு 50 பிள்ளைங்க 60 பிள்ளைங்க வரும், எப்படி ஒரு 100 பிள்ளைங்க அது அப்படி தேத்திடலாம், அடுத்த நாள் தான் நிறைய வரும். பார்த்தா ஃபர்ஸ்ட் டேவே 75 பிள்ளைங்களுக்கு மேல கர்த்தர் கொடுத்து இடம் பத்தல. ஐயோ இதுக்கு மேல வந்தா தாங்காதுன்ற அளவுக்கு அதுக்கு மேல வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இடம் ஃபுல்லா ஆன அளவுக்கு கர்த்தர் கிருபையா. ஆமென் சொல்லலாமா? அப்போ ஒவ்வொரு நாளும் 100 பேருக்கு மேலே தான் நம்ம எல்லாம் பண்ணோம், ப்ரிப்பேர் பண்ண ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஸோ 140 பிள்ளைங்களா 135 பிள்ளைங்களை ரீச் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸோ அப்படியே அதை முடிச்ச உடனே இப்போ ஒரு புக்கு கொடுத்துருக்காரு. இப்போ புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு அது மகிமையா இருக்குது? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்ப அந்த புத்தகத்தை ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. he is going to do something in your life. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? சும்மா கொடுக்கல, உங்களுக்கு சும்மா கொடுக்கல. அவர் கொடுத்திருக்கிறது பர்பஸ். உங்க கர்த்தருடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லி உங்க கரத்துல கொடுத்திருக்காரு. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாராவது அந்த புக்கு வேணும்னா வந்து வாங்கிட்டு போங்க, என்கிட்ட இருக்குது. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சில பேர் 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்களும் எங்களோட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, முடிக்க போகிறாங்க. ஆமென் சொல்லலாமா? ஸோ கர்த்தர் மகிமையாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் சில விசேஷமான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறேன். ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? he is going to do something special with us. ஆமென் ஆமென் ஆமென். அதுல தான் ஸ்தேவானும் பிலிப்பையும் வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டுட்டாரு. ஆமென். சோ ஃபர்ஸ்ட் ஸ்தேவான், ஆனா அவருக்கு கர்த்தர் வச்சிருந்த திட்டம் இரத்த சாட்சியாய் மரிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ அதே அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிங்க, 15ஆம் வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆலோசனை சங்கத்துல போய் கோர்ட்ல போய் நிக்க வச்சுட்டாங்க. யார? ஸ்தேவான கோர்ட்ல நிக்க வச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவனை கொல்லணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடந்துச்சு? அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவன் முகம் பிரகாசிச்சுங்க. அவன் முகத்துல அப்படி ஒரு மகிமை, அப்படி ஒரு வல்லமை, அப்படி ஒரு பிரசன்னத்தை சங்கத்தினர்கள் கண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆலோசனத்துல இருந்தவங்க பார்க்கறாங்க. யாரு நான் கரெக்டா சொன்ன? எதிராளிகள் பார்க்கறாங்க. ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு விரோதமாய் எழும்புறவங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசுறவங்க, உங்களுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யறவங்க பார்ப்பாங்க. உங்க முகம் பிரகாசிக்கிறதை பார்ப்பாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அதே 7ஆம் அதிகாரத்துல 54ல இருந்து 60 அவரோட ஸ்தேவானுடைய ஊழியம் நிறைவேறுகிறது. அந்த அடுத்த அதிகாரம் ஃபுல்லா ஸ்தேவான் பேசுற காரியத்தை கேட்டிங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஒரு வாலிபன், ஒரு பந்தி விசாரிப்புக்காரன், இவன் இவ்வளோ பேசுறானா, இவ்வளோ வேத நாலேஜா, இவ்வளோ வேத அறிவா, இவ்வளோ வெளிப்பாடா, இவ்வளோ தேவ பிரசன்னமா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியக்குரியெல்லாம் போட்டுட்டே இருக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. வீட்டில் போய் ஸ்தேவான் பேசின அந்த காரியத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஆமென். சரி, தொடர்ந்து வாசிங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, எதிராளிகள்லாம் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடிச்சாங்க. பாருங்க, நமக்கு விரோதமா சில பேர் எழும்புனா எப்படி எழும்புவாங்கன்னா பல்ல கடிச்சுக்கிட்டு எழும்புவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பவே தெரியும் இது யாரோட கட்சி. சத்தமா சொல்லுங்களேன். பல்ல கடிச்சிட்டு நிற்கும் நமக்கு விரோதமா. எதுக்கும் உனக்கு அவ்வளோக்கும் என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடந்திருக்காரு. நம்மளை பார்த்தாலே எரியும், வகு எரியும். அது ஏன் தான் எரியுதுன்னே தெரியாது. எண்ணத்தை ஊற்றினாலும் அணையாது. வேற எல்லாரையும் விட்டுருவாங்கங்க. கரெக்டாக கர்த்தருடைய பிள்ளைய தான் டார்கெட் பண்ணி, நீதான் பிரச்சனை, நீதான் டார்கெட் பண்ண தெரிஞ்சுக்கோ. என்னத்தான் வயிறு எரியுதுன்னு தெரில, பல்ல கடிக்குதுல தெரிஞ்சிச்சு, இது அந்த கட்சி. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். ஒரு பக்கம் இவங்க பல்ல கடிக்கிறாங்க, ஒரு பக்கம் இவங்க ஆண்டவருக்கு விரோதமாய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்தேவானோ பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமை
மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அப்படியே வானத்தை திறக்கிறார் ஆண்டவர். அந்த காட்சியை பார்க்கறான். ஆண்டவர் நிக்கிறதும் வலது பார்சத்துல கிறிஸ்து நிக்கிறத பார்த்து அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் பயங்கரமான விஷன், மிகப்பெரிய தரிசனத்தை காண்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உண்மையும் உத்தமமாய் இருந்த ஸ்தேவானுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவித்த ஸ்தேவானுக்கு, அற்புதங்கள், பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை செய்த ஸ்தேவானுக்கு பரலோகம் திறந்து தேவதூதனை போல் அவன் மாறி ஆண்டவர் பாருங்க அந்த இரத்த சாட்சிக்கு முன்னாடி எப்படி மகிமைப்படுத்துறாருன்னு பாருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னாலே அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு, பயமா இருக்கு. அவன் இரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கு கூட துணிஞ்சு. ஹல்லேலூயா. நாங்களாம் எங்க வாலிபத்தில் ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் ஆல்டர் காலே இப்படி தான் கொடுப்பாங்க. யார் கிறிஸ்துவுக்காக மறிக்க ஆயத்தம் வந்து நிற்போம், அழுதுகிட்டு வந்து நிற்போம். திரள் கூட்ட ஜனங்க அப்படி ஒப்பு கொடுத்தது தான் இன்னைக்கு கர்த்தர் என்ன ஊழியக்காரியாய் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு ஊழியத்துக்கு ஏன் வராங்கன்னா, ஒரு சிடி போட்டு ஒரு பாட்டு போட்டு பெரிய ஆள் ஆயிடலாமா, ஊர் ஃபுல்லாக சுற்றலாமா, உலகம் ஃபுல்லாக போயிட்டு வரலாமா, இப்படி நிறைய பேர் வந்து செல்ஃபி நம்மக்கிட்ட எடுத்துக்குவாங்களா, இதுக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற அநேக வாலிபர்கள் உண்டு. அந்தோ பரிதாபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? எங்கள் பாஸ்டர் பாட்டிலே முதல் இரத்த சாட்சியாய் இந்த சரித்திரம் யாருக்கு சொல்லும், இந்த இக்கிருபை யாருக்கு என்று பார்னு ஒரு பாட்டு எழுதினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நம்ம அப்படி தேவனுக்காக ஒரு எதையுமே இழக்க நம்ம தயாரா இருக்கும்போது தான் கர்த்தர் அவருடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். எல்லாரையும் மறிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். சில பேர் இரத்த சாட்சியா, சில பேர் ஆமேன் ரொம்ப 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 சோசன். ஆமேன். ரொம்ப 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 கர்த்தர் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிற சில பர்சன். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் இன்னொரு ஒரு 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 சாப்டர் ஓப்பன் ஆகும் பாருங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். ஸோ நிக்கிறதையும் கண்டு அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு அவன் சொல்ற வார்த்தையை கூட கேட்காம காதை அடைச்சுக்கிட்டு, இது பார் எதிராளி இப்படிதான் இருக்கும், காதை அடைச்சுக்கிட்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி. அடுத்த வசனம் 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவன் தேவனை தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. 60. அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும்னு சொன்னா பாருங்க. அவரை மாதிரி ஒரு மனசு நமக்கு வேணும். ஆமேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தன்னை கல்ல அறிகிறவர்களை பார்த்து, தனக்கு விரோதமா பல்ல கடிக்கிறவங்களை பார்த்து, தனக்கு விரோதமா எழும்புறவர்களை பார்த்து, நீ பாரு, நீ வந்து எனக்கு விரோதமா எழும்புற, நீ என்ன ஆக போற பாரு, அப்படிலாம் சொல்லாம பிதாவே இவர்களை மன்னியும். அந்த இருதயம் உங்களுக்கு இருக்கா? ஹல்லேலூயா. whoever it may be, whatever it may be, யார் நமக்கு விரோதமா எழும்பினா என்ன, ஆனால் அவங்கள பார்த்து நம்ம திருப்பி அவங்கள வந்து திட்டாதபடிக்கு, பல்ல கடிக்கிறாங்க எழும்புறாங்க, ஆனால் அவன் வந்து பரலோகத்தை பார்க்குறான். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாம். அவன் ஆண்டவரை பார்க்குறான், வானம் திறந்திருக்கிறத பார்க்குறான், அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். எவனும் நம்பல. மற்றவங்கெல்லாம் பல்ல கடிச்சிட்டு விரோதத்தை காட்ட நிற்கிறாங்க. ஆனால் அவன் ஆண்டவரை பார்க்குறான். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த கடைசி வசனம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிதாவே இவர்களை மன்னியும். இயேசு சொன்ன அதே வார்த்தையை ஸ்தேவானால சொல்ல முடிஞ்சிச்சுன்னா, ஒரு பந்தி விசாரிப்புக்காரன், ஒரு வாலிபனால இந்த அவன் எவ்வளோ ஒரு பக்குவப்படுத்திருக்கான் பாருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நான் ரீசெண்டாக ஒரு இது பார்க்கும் போது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை, ஆண்டவர் கடைசி கால எழுப்புதல்ல பெரிய பெரிய ஆர்கனைசேஷனை தெரிந்து கொள்ளல, சின்ன சின்ன சபையை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய எழுப்புதலை செய்ய சித்தமா இருக்கிறாரு. அவர் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களை எல்லாம் 20 வயசு வாலிபர்களை பிடிச்சு பல பேர், ஒரு 60 பேர் வயசு உள்ள ஆளை வழி நடத்துறதுக்குரிய மெச்சூரிட்டியை கொடுத்து நடத்த போகிறார்னு சொல்லி தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் பேசினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க பேசும்போதே அப்படியே எனக்குள்ள அபிஷேகம் இறங்குச்சு. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இவங்க மோகன் சி. ஆசரஸ் ஐயா
மீட்டிங் போயிருக்கும் போது அவரும் இந்த வார்த்தையை சொல்ல கேட்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ கடைசி காலத்துல ஆண்டவர் சின்ன பிள்ளைகளை பயன்படுத்த போறார். அசுசா ஸ்ட்ரீட்ல நடந்த அற்புதம். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹalleluya. அப்ப பாருங்க, முதல்ல ஊழியக்காரன் செய்யறாரு, அடுத்து வாலிபர்கள் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க செய்யறாங்க. இப்படியாய் அந்த அற்புதம் நிக்கவே இல்லை. அந்த அற்புதம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அங்க வர ஜனங்கள் எல்லாம் அற்புதம் அடையாளங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் காண்பிக்க போகிறார், நடப்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். சோ இந்த காரியம் நடந்தது பிறகு என்ன நடக்குதுன்னா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்போஸ்தலர் 8:1 பாருங்க. அப்போஸ்தலர் 6ல ஸ்தேவானும் பிலிப்பும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 7ல ஸ்தேவானோட அவருடைய ஊழியம் முடியுது, அவருடைய வாழ்க்கை முடியுது. 8ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். ஆமென் சொல்லலாமா? இப்ப பாருங்க, ஆண்டவரோட திட்டம் நிறைவேற சில நேரம் ஸ்கேட்டரிங் வரும். ஆனாலும் யாரும் சும்மா இல்ல. தொடர்ந்து வாசிப்போம். தேவ பக்தியுள்ள மனுஷன் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி, அடுத்த வசனம் 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சிதறி போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சா? இல்ல 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 இல்ல. ஆமென் சொல்லலாமா? அந்த காலத்துல எங்களுக்கு சர்ச் ரெயின்போ சர்ச் மாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ எல்லாம் சொன்னாங்க, ரெயின்போ கலர் மாதிரி ஏழா பிரிய போகுது இந்த சபை அப்படின்னு எல்லாருக்கும் ஆத்திரம். அப்படியே சபிச்சாங்க. ஏன்னா அவர் 3 வருஷத்துல இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச மாதிரி 3000 ஆத்துமாக்களை சபையில சேர்த்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல 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 உற்சாகமா 3 வருஷத்துல 3000 ஆத்துமாக்கள். அப்படி ஒரு growth இது வரைக்கும் இல்லை. அது ஒரு எழுப்புதலின் காலம். ஆமென். அது எங்களுக்கே தெரியல. எழுப்புதலின் காலத்துல தான் நாங்களாம் ரசிக்கப்பட்டோன்ற அறிவே எங்களுக்கு இல்லை. இப்போதான் தெரியுது அதெல்லாம் எப்படிப்பட்ட எழுப்புதல். மணிக்கணக்கா தேவ சமூகத்துல இருப்போம், இப்படி முறுமுறுக்க மாட்டோம். ஆமென். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொருத்தரும் அப்படி ஒரு பட்சமா பழகுவோம், ஒரு பாசமா இருப்போம், ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசி தாங்குவோம், வசனத்துல தாங்குவோம். இந்த மாதிரி எதிர்பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு, முன்னாடி ஒரு பேச்சு, தவறான எண்ணங்கள் இதெல்லாம் இருந்ததே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல வளர கர்த்தரின் கிருபை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. எழுப்புதல் வந்தா இது நடக்கும். ஆமென். ஒரு ஒன்னஸ் வரும், ஒரு மனம் வரும். நீ பெருசா, நான் பெருசா, அவர் உயர்றாங்க, இவங்க உயர்றாங்களா, இதெல்லாம் இல்ல. கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஹalleluya. சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆமென் சொல்லலாமா? அடுத்த வசனம் 5ஆம் வசனத்துல பிலிப்போட ஸ்டோரி ஆரம்பிக்குது. அப்பொழுது பிலிப் என்பவன் பாருங்க பாருங்க, ஒண்ணு முடியுது, இன்னொன்னு ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க. ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு ஆரம்பிக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நல்லா நல்லா சொல்லுங்க. அது பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமென். ஸ்தேவானும் பிலிப்பும் காம்பினேஷன் சாதாரணதுல மிகப்பெரிய ஒரு வெடி, சரவெடி மாதிரி. நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. சோ பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஸோ பிலிப்போட வாழ்க்கையில் 3 காரியத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். முதல்ல எங்கே இருக்கிறானோ சிதறி போயிட்டான். அவன் இடத்த விட்டு போயிட்டான், அவன் வீட்டை விட்டு போயிட்டான், எல்லாத்தையும் ஜனத்தை விட்டு போயிட்டான். ஆனால் எங்கே போனானோ அங்கே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஆமென் சொல்லலாம். நம்ம எங்கே இருக்கோம், எப்படி வாழ்கிறது முக்கியம் இல்லை, யார் கூட இருக்கிறோன்றது முக்கியம். ஹalleluya. யாரு கூட நம்ம இருக்கிறோன்றது தாங்க இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? அப்போ பாருங்க, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற டாஸ்க் தான். பிரதானமான தேவனுடைய நோக்கம் உங்களை குறித்து என்ன? அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. நேற்று நாங்கள் பேசிட்டு இருந்தோம், அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. ஆனால் யார் அதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ, யார் அதுக்காக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அது நிறைவேறும். ஆமென். எதுவுமே செயல்படாம அப்படியே இருந்துகிட்டு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், சொல்லியிருக்கிறார், செய்வார்னா நடக்காது. யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்ப பிலிப் என்பவன் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஆமென்.
நீங்க எங்க இருந்தாலும் கிறிஸ்துவ குறித்து பிரசங்கிக்க நீங்க ரெடியா? ஆமென் சொல்லலாமா? இயேசுவை குறித்து சொல்லணும். இட் இஸ் ஒன்லி ஆல் அபவுட் காட். நம்ம படிச்சோம்ல, புக்ல படிச்சிருக்கோம். என்னது? இந்த லெசன்ல, ஃபர்ஸ்ட் லெசன்ல, இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் ஆல் அபவுட் ஹிம். ஆமென். என்ன குறித்ததான திட்டம் அல்ல இந்த உலகத்துல. என்ன பெருசாக்கணும், என்ன பணக்காரன் ஆக்கணும், என்ன செல்வந்தன் ஆக்கணும், என்ன அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், கை நீட்டா 10 பேர் உழணும், இது பெருசு இல்ல. இட்ஸ் ஆல் அபவுட் காட். ஆமென். ஆமென் சொல்லலாமா? அவர் மகிமைப்படணும், அவர் மேன்மைப்படணும். நான் செய்கிற ஒவ்வொரு செயலையும், நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும், நான் யோசிக்கிற ஒவ்வொரு எண்ணங்களையும் அவர் மகிமைப்படுவாராகன்னு சொல்ற எண்ணம் நமக்குள்ள இருக்குமானா ஆமென். தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். பிலிப்பு. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு. பிலிப்பு சும்மா இல்ல, எப்படி ஸ்தேவான் பெரிய, சொல்லுங்க பெரிய அதிசயங்களை, அதிசயம்னு இல்ல, அதிசயங்கள். so many பண்ணிருக்கார். சொல்லுங்க பெரிய அதிசயங்களை, பெரிய அடையாளங்களை செய்தது போல பிலிப்பும் செய்றார். தொடர்ந்து வாசிங்க. கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்துல, சமாரியா பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கர்த்தருக்காக நீங்க பிரகாசிக்கும் போது ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். நீங்க செய்யறதே உங்களை உயர்த்துறதுக்கு இல்ல, ஜனங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். அதை விட்டு கொடுக்குற எண்ணம் நமக்கு வரணும். நான் பெரிய ஆள் ஆகிறதுக்கு, என் பேர் பெருமைப்படுறதுக்கு, என் பேரை போஸ்டர்லாம் பார்க்கணும், என் முகத்தை எல்லா இடத்துலையும் பார்க்கணும், இதெல்லாம் நினைக்காதீங்க. அவர் நாம மகிமைப்படணும்னு மட்டும் நினைச்சு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நான் எப்படி இருக்க முடியும்? சில பேர் நம்மளை உதப்பாங்க, நம்ம குத்துவாங்க, நம்மளை முதுகுல குத்துவாங்க, நம்மளை மிதிச்சுட்டு போவாங்க. இட்ஸ் ஓகே. ஆனா நம்ம வாழ்றது ஜனங்களோட நன்மைக்காக மாத்திரம்தான் வாழ்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீமையை நினைக்கவும் மாட்டோம், தீமையை எத்தனைக்கவும் மாட்டோம், தீமையா காரியங்களை செய்யவும் மாட்டோம். அது கர்த்தர் சாட்சி. ஆமென். ஸ்தேவானை போல நிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலிப்பை போல பயன்படணும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தேவானை போல நிக்கணும், பிலிப்பை போல பயன்படணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதை மறந்துடாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஸ்தேவானை போல நில்லுங்க, பிலிப்பை போல பயன்படுங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென். 12:13 வாசிங்க. பிலிப்பு பயன்பட்ட காரியம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 13. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றான். பிலிப்பை பற்றி கடைசி அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஹல்லேலூயா. இந்த 2 பேரும் செஞ்சது ஒரே விஷயம். என்ன செஞ்சாங்க? ஸ்தேவானும் என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க. பெரிய சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். பெரிய அற்புதங்கள். நீங்க எவ்வளவு பெரிய கை வைக்கிறீங்களோ அவ்வளவு பெருசு செய்ய போறீங்க. சொல்லுங்க. பெரிய அற்புதங்கள். ஒரு கை தான் வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியாது. 2 கை, எனக்கு மைக் இருக்கு. சரி, 2 கை வச்சு சொல்லுங்க. பெரிய அற்புதங்கள். பெரிய ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வயசு ஒரு வித்தியாசம் இல்லை. வயசாயிடுச்சுங்க, இதுமே என்னங்க செய்ய போறீங்க? இனிமே தான் செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுமா? இனிதான் ஆரம்பம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் தளருது, எதுவுமே முடியாது. இனிமே தான் ஆரம்பிக்க போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பெரிய காரியங்களை பிலிப்பு செய்றாரு. ஆமென். ஆமென் சொல்லலாமா? எந்த இடத்துல விட்டாலும் நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றதுக்கு நீங்க ரெடினா, உங்களை பயன்படுத்துறதுக்கு அவர் ரெடி. ஆமென். எங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு தவிர சர்ச்சில் எது நடந்தாலும் போகிறதே கிடையாது. சர்ச்சுக்கு எதுக்குங்க போகணும்? நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டு வந்துரு, நல்ல பரீட்சையில் பாஸ் பண்ணால் சர்ச்சுக்கு போகணும். அப்புறம் நல்ல வீடு கட்டுறதுக்கு சர்ச்சு வேணும், கல்யாணம் பண்ணுறதுக்கு சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ கடைசி வரைக்கும் சடங்கு சாங்கியம் பண்ணுறதுக்கெலாம்
சர்ச் வேணும். மற்றபடி வசனத்தை குறித்து சொல்லிட்டானா இந்த பாஸ்டருக்கு வேறு வேலையே இல்லை, பாஸ்டர்மாக்கு வேறு வேலையே இல்லை. அவங்க தானே ஊழியம் செய்யணும். எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு எதுக்கு ஊழியம் செய்கிறாங்க? அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? நான் மட்டும்தான் ஊழியம் செய்கிறதுக்கு என்ன அழைக்கலை. ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உண்டுன்னு கர்த்தர் ஒவ்வொருவர் மேல ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். நல்ல நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைப்பு மாறாதது, அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். ஊழியக்காரன் மட்டும்தான் சுவிசேஷம் சொல்லணும்னு வேதம் சொல்லல. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாருக்கும் கொடுத்து விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பிசாசுகளை துரத்துவீர்கள், அற்புதங்களை செய்வீர்கள். இப்படியே வரிசையா பட்டியல் விடுறார் இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆமென். அப்ப அதன்படி செய்ய நம்ம கவனமா இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ பிலிப்பு வாழ்க்கையில நடந்த ஒரு அடுத்த சம்பவம் 26ஆம் அதிகாரம் வாசிங்க. மன்னிச்சுங்க, 26வது வசனம், அதே அதிகாரம் 26லேருந்து. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, அடுத்த அழைப்பு பிலிப்புக்கு வருது. நீ எழுந்து, நல்லா கவனிங்க, முதல்ல செலெக்ஷன் வருது. சத்தமா சொல்லுங்க. செலக்ஷன். யாரோட செலக்ட் ஆறாரு? ஸ்தேவானோட செலக்ட் ஆறாரு. செலெக்ஷன் வந்துருச்சு. ஸ்தேவான் சாப்டர் க்ளோஸ். நம்ம இனிமே பிரசங்கம் பண்ணக்கூடாது, இனிமே யார்கிட்டையும் வச்சுக்கூட அமைதியாக உட்காந்து நம்ம மட்டும் ஜோம் பண்ணலாம், கதவெல்லாம் பூட்டிட்டு நம்ம மட்டும் பரலோகம் போனால் போதும் அப்படின்னு பிலிப்பு நினச்சிருந்தா இந்நேரம் பிலிப்பு பேரை நம்ம சொல்லியிருக்க போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் முழுசுமா பிலிப்புக்கே ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டு இருக்காருன்னா பிலிப்பு எவ்வளவு செஞ்சிருப்பார் கர்த்தருக்காக, வைராக்கியம் காட்டியிருப்பார்னு பார்த்து ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தேவானுக்கு 2 சாப்டர், பிலிப்புக்கு ஒரு சாப்டர் ஃபுல்லா. ஆமேன், ஆமேன் சொல்லலாமா? அப்ப பிலிப்பு வந்து சும்மா இல்லை, கர்த்தருடைய வேலையை தானா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சில பேருக்கு அழைப்பு வந்துமே வேலை செய்யறது இல்லை, சும்மாவே இருக்கிறது. பக்கத்துல கேளுங்க, சும்மா இருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை ரட்சிச்சிருக்காரு. கேளுங்க கேளுங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா நல்ல வார்த்தையை கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. தீபாஸ்டம் மெசேஜ் சூப்பர், நல்லா இருக்கும் பிரசங்கம், கேட்டு கேட்டு என்ன பண்றீங்க? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். வார்த்தை கேட்க கேட்க வரோம், கேட்டா அப்படி இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். மற்றவங்களுக்கு எப்போ சொல்ல போற? ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ பேரும் கவி தூக்குனாங்க. இன்னைக்கு சுவிசேஷம் யாரெல்லாம் வரீங்கன்னு எல்லாம் தூக்குனாங்க. தூக்குன ஆசாமியில பாதி காணும், ஆனா பாதி பேர் வந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்க்காத அநேகர் வந்து சுவிசேஷ பயணம் போனோம். ஆமென். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்த நாளா இருந்தது. அது நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, 50 பேரும் தூக்கினாங்க, சபையே தூக்கிருச்சு. சரி, அவ்வளோ பேர் வரப்போறாங்க போல இருக்குன்னு பார்த்தா அதில் பாதி வந்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆமென் சொல்லலாமா? அந்த சிலர்ல ஒண்ணா இருங்க. ஆமென். 7 பேர் தெரிந்து கொண்டாலும் 7ல் இவங்க 2 பேர் ரொம்ப ஸ்பெஷல். ஆமென். அந்த 5 பேரோட பேர் அப்புறம் காணோம், ஆனா இந்த 2 பேரோட பேரு அதிகாரம் முழுசும் வர்றது அளவுக்கு ஆண்டவர் மகிமையான காரியத்தை அவர்களை கொண்டு நடத்தி இருக்கிறார். ஆமென். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். 27 வேகமா வேகமா. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய அழைப்பு வருது, ஆவியானவர் கூப்பிடுறாரு, நீ எழுந்து போ. சத்தமா சொல்லுங்க, எழுந்து போ. ஆமென். ஆண்டவருடைய அழைப்பு இல்லாமல் எப்படி தான் இருக்கும்? புறப்பட்டு போ. ஆமென். நீ எழுந்து போ, இங்க நில்லு, இங்க வா, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காத, புறப்பட்டு போ. எத்தனையோ ஊழியம் செய்யறவங்க சபையில நிறைய பேர் வர்றதில்ல, வெளியில சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வர்றதில்ல, நிறைய முக்கியமான ஊழியங்கள் செய்யும் போது வர்றதில்ல. அப்படி இருக்கக்கூடாது, புறப்பட்டு போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்தபடியே அவன் எழுந்து போனான். அவன் கேட்கல, ஆவியானவரே நீங்க தான் பேசுறீங்களா இல்லை வேற யாராவது பேசுற மாதிரி நானே நினச்சிக்கிட்டேன்னா? நிறைய பேர் அதுதான் எனக்கு கேட்கும் போதே எனக்கு அப்படி, இவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்றத விசுவாசிங்க. எதுக்கு சந்தேகம் வருது, எதுக்கு யோசனை வருதுன்னு தெரியலையே. அவன் பாருங்க, அவன் எதை கேட்டானா? ஆவியானவரே நீர் தானா ஏதாவது கேட்டானா? இல்லை, எழுந்து போயிட்டான். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாம். ஹல்லேலூயா. எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீயாகிய
கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷ சாலை எல்லாவற்றிற்கும் தலைவனா இருக்கிற எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து எத்தியோப்பியா தேசத்தின் ஒரு பெரிய ஒரு மந்திரி, ஓகேவா, ஒரு எம்எல்ஏ, அவர் வந்து எருசலேம்ல போய் தேவாலயத்தில் பணிந்து கொண்டு திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போறாரு. ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது மனுஷன் எப்படி போகிறப்பார்? சர்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? யாராவது சர்ச்சுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? இந்த மனுஷன் போகிற வழியிலே பைபிள் வாசிட்டு போகிறார். தட்டுவோமா? ஒரு எத்தியோப்பியா அந்த மனுஷனுக்கு ஒரு தட்டுவோம், கை தட்டுவோம், ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. இவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், இவ்வளோ அபிஷேகம் பெற்றுக்கிட்டோம், இவ்வளோ குதிச்சும் எல்லாம் பண்ணியும் வசனத்தை படித்தா சில பேருக்கு என்ன பண்ணல, புரியலை. ஆனால் அந்த மனுஷனுக்கு அதே தான். படிங்க பார்க்கலாம். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து இப்போவாது கார் ரொம்ப கம்ஃபர்டபுள், அப்போ ரதம் மேலே குதிச்சு போகும். உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர் போய் பாருங்க, எங்கெல்லாம் நீட் இருக்குன்றது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உங்களை உருவாக்குறது எங்க தெரியுமா? எதுக்கு தெரியுமா? யாருக்கோ ஒரு நீட் இருக்கும், அவங்கள பயன்படுத்துவார் அவங்களுக்காக. யாருக்கோ ஒரு தாகம் இருக்கும், ஒரு தேவை இருக்கும், அவங்கள வந்து ரட்சிக்கிறதுக்காக கர்த்தர் பயன்படுத்துவாரு. ஸோ எத்தியோப்பியன் பீப்புள் கொஞ்சம் பிளாக்காக தான் இருப்பாங்க. எத்தியோப்பியா. அப்புறம் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். திருப்பி ஆவியானா செகண்ட் டைம் சொல்றேங்க, செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் கீழ்ப்படிஞ்சாரா? ஆமாவா இல்லையா? உடனே செகண்ட் டைம் அழைப்பு வருது. ஆமென். ஃபர்ஸ்ட் டைமே கீழ்ப்படியலனா, ஹல்லேலூயா. இந்த மௌனம் சம்மந்தத்திற்கு அறிகுறி நடத்துக்கலாமா? கூப்பிட்டா உடனே கீழ்ப்படிய ரெடியா இருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவர் உங்க மேல ஒரு ஊழிய அழைப்பு வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா செயல்பட ஆரம்பிங்க. புறப்பட்டு போங்க, செயல்படுங்க. கர்த்தருக்காக வேலையை செய்யறதுக்கு நம்ம அசதியா இருக்க கூடாது. தொடர்ந்து. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். போதும், கவனிங்க. எனக்கு சொல்லலைன்னா எப்படிங்க புரியும் அப்படின்னு பரிதாபமா சொல்றாரு. நான் கேட்குறேன், ஒருவேளை பிலிப்பு ஆவியானவன் எழுந்து போன்னு சொல்லும் போது கீழ்ப்படையிலனா இந்த ஆத்மா மிஸ் பண்ணியிருப்பான்ல. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இது மாதிரி நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும். சில நேரம் ஆண்டவர் நடத்துவார். எங்கள்கிட்ட சொல்லு, நீங்கள் வெக்கப்பட்டுட்டு அவங்க எதாவது நினச்சிக்க போகிறாங்க, அவங்க எதாவது என்னை பற்றி தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த ஆத்மா இழந்து போவீங்க. எங்கள் ஸ்கூலில் என்னோட ஒர்க் பண்ண ஒரு பிராமின் டீச்சர், அவங்க என் காது பட சொல்லியிருக்காங்க, உன் கூட பேசக்கூடாதுன்னு மற்றவங்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா நீ என்னை கிறிஸ்டின் ஆக்கிடுவியா அப்படின்னு சொன்ன ஒரு ஆள். ஃபஸ்ட்டு கொரோனாவில் அவங்க ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லை, கொரோனா வந்துருச்சு. ஸோ எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. அவங்களையும் தனியாக இருக்காங்க, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், கடைசி ஸ்டேஜ் சாக போகிறார். அந்த ஸ்டேஜ் ஆவியானவர் எனக்குள்ளே தூண்டுறாரு, நீ அவங்களுக்கு கால் பண்ணி பேசு. நான் சொல்கிறேன், ஏற்கனவே அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, ஆண்டவரே என் கூட பேசினா நான் என்ன பண்ணுவேன்னா கிறிஸ்டினை மாற்றி. என்ன ஒரு மோசமான எண்ணம் ஜனங்களுக்கு பாருங்கள். யாருக்கும் புரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. கிறிஸ்தவனா என்ன, எல்லாரையும் கிறிஸ்டினா மாற்றிடவே முடியாது, நிறைய காரியம் இருக்குது, ஆனால் இப்படி தான் ஜனங்க பேசுகிறாங்க பின்னாடி. ஓகே, அப்போது ஆவியானவர் சொல்கிறார், நீ கால் பண்ணு. சரி, நான் என்ன பண்ணேன், ஃபோன் எடுத்து உடனே கீழ்ப்படியணுமே ஆண்டவருக்கு, வாட்ஸ்அப் எடுத்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணி, ஏன்னா ஃபோன் பண்ண அவங்க ஃபோன் வச்சுருக்காங்களோ இல்லையோ, அவங்க வேறு அந்த தனியாக இருப்பாங்களே, அது என்ன சொல்லுவாங்க, ஐசோலேஷன், குவாரண்டைனில் இருக்காங்க. சரி, நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு மேம் இந்த மாதிரி ஆண்டவர் என்னை உணர்த்துறாரு, உங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொல்கிறாரு, அதனால் நான் ப்ரேயர் பண்ணுறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட்காக ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டேன். ஏன்னா இவங்க வேற எங்கே இருக்காங்க, என்ன சூழ்நிலை எதுவுமே எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு இது ஆவியானவர் சொன்னார், நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். போனி கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் பார்க்குறேன், அவங்கள்ட்ட மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியலையே, மெசேஜ் வந்திருக்கான்னு வரவே இல்லை. கிட்டத்தட்ட காலையில் அனுப்புனேன், மத்தியானம் வரல, சாயந்தரம் வரல, நைட் எடுத்து பார்த்தா ஒரே மெசேஜாக அள்ளி குவிச்சு போட்டிருக்காங்க.
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு அத்தனை கும்பிட்டு போட்டு அடுத்த நாள் காலையில் நான் பார்க்குறேன். பார்த்தா அவங்க லேட் நைட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்குறேன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நாள் ஜெபித்த ஜெபம் நான் ஜெபித்த ஜெபத்தோடு சேர்ந்து அவங்களும் ஜெபிச்சிருக்காங்க. கடைசி நாள் வென்டிலேட்டர் முடிய போது இதோடு அவர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்ப போகிறாங்க. அப்படி ரேப் பண்ணி அனுப்பிட போகிறாங்க. அந்த ஸ்டேஜில் வென்டிலேட்டர் இல்லாமையே அவர் சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அப்போ வென்டிலேட்டரே அவசியம் இல்லாமல் சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டார். பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்து அவங்க சொன்னாங்க, பெரிய அற்புதம். யாருமே வரல, முன் வரல, யாருமே உதவி செய்ய வரல. அந்த ஃபஸ்ட்டு கொரோனாக்கு யார் வந்திருப்பா? ஒருத்தரும் இல்லை. கர்த்தர் அற்புதம் செய்தார். அவங்க கேட்டு என்கிட்ட பைபிள் வாங்கினாங்க. நீங்கள் பைபிளை கொடு. ஆமேன்னு சொல்லலாமா? நான் ஆண்டவர் அப்போ சுவிசேஷம் நான் சொன்ன பைபிள் கொடுக்க மாட்டேன். கொடுத்தேன்னா நீங்கள் வாசிக்கணும். பூஜை ரூமில் வச்சிங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன். பாருங்கள், இப்படி தான் கர்த்தர் நம்ம நடத்துவார். ஆமேன். ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்ய வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமா தேவனை மகிமைப்படுத்தலாமா? தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். போதும், அந்த வசனத்தை படிப்பான். அதை வந்து அவர் விளக்கி சொல்லுவாரு. 35 வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அப்போ பிலிப்போட பிரதான வேலை எங்கே போனாலும் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணும் மேடை வேணும், மைக்கு வேணும்னு கேட்க வேணாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்த வசனம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். 37 வசனம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தி பிலிப்பும் அந்த மந்திரி இறங்கி போய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். பிலிப்பு பேப்டிசம் சர்வீஸ் நடத்துறாரு. நல்ல கரங்களை தட்டி ஆமேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சர்ச்சில் என்ன வேலை செஞ்சாரு? பந்தி விசாரிப்பு வேலை செஞ்சாரு. சர்ச்சில் வந்து சோர் போடுற வேலை செஞ்சாரு. ஆனா இங்க பேப்டிசம் சர்வீஸ் நடத்துறாரு. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? ஸோ யாருக்கு வேணா என்ன வேணா கர்த்தர் கொடுப்பாரு. யாரையும் அற்பமா நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அது 2 வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாசிங்க 39-40. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் திடீர்னு பார்த்தா பிலிப்பை காணோம். எங்கடா ஞானஸ்தானம் கொடுத்தாரு, இவ்வளவு நேரம் ரதத்துல நம்மளோட பேசிட்டே வந்தாரு, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னாரு, திரும்பி பார்த்தா மனுஷனை காணோமே. என்ன காணோம்? ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? யாரும் இல்லாத இடத்துல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கை பண்ணி சொல்லும் போது ஒரு நாள் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு வரும். அந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது 2வது சத்தம் வரும். அந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது ரதத்தோடு சேர்ந்து ஓடுறது சாதாரண விஷயம் இல்லை. ரதம் வேகமாக போகும், அதோட கூட ஓடுறாரு. இவர் வேகமாக ஓடுறார், மூச்சு வாங்க ஓடுறார். ஆனால் ஒரு நேரம் நடந்தது, ஆண்டவர் பிலிப்பு அப்படியே உயர்த்தி காணப்படாமல் போனார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அடுத்து சந்தோஷத்தோட தன் வழியே போனான். பாருங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம். சும்மா ஆண்டவரை தேடி வந்தவன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் எடுத்தான். ஒரே நாள் எல்லாம் முடிஞ்சிச்சு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு பிலிப்பு கொண்டு போய் ஆண்டவர் எங்க விட்டாருன்னா அடுத்த பட்டணத்துல விட்டாரு. அவ்விடத்துல இருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு போய் சகல எல்லாரும் வாசிங்க. சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். பிரசன்ட் டென்ஸ்லயே போட்டிருக்க, அவன் முடிச்சுட்டான்னு சொல்லல, பிரசங்கித்து கொண்டு வந்தான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பிரதான வேலை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது அப்போஸ்தலர் 1:8. என்ன? நீங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து
எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். நாங்க போன கைரோஸ் கோர்ஸ்ல சொன்னாங்க 1:8 நீங்க செய்யலைன்னா 8:1 வரும். 8:1 சபைக்கு துன்பம் வந்தது. ஏன் சபைக்கு துன்பம் வருதுன்னா, இருந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வார்த்தையை கேட்டு எனக்கு மட்டும் என் குடும்பத்தை மட்டும் ரசிச்சா போதும் நினைக்காம ஆண்டவருடைய வேலையை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த சிதறடிக்கப்படுகிற நிலைமை வராது. உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படியே அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆண்டவர் உங்களை பிலிப்பை கூட்டு போற மாதிரி கூட்டு போயிடுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ரைடு இருக்கு ஃபாரின்ல. கீழே இருந்து பார்த்தா ரொம்ப தூரம் போகும், ரொம்ப தூரம், அப்படி எட்டாத தூரம். அதில் போகிறவங்க சொன்னாங்க எவ்வளோ தூரம் போனாலும் ரைட்டு, ஆனால் ஆரம்பம் கீழே இருந்துதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீ எவ்வளோ உயரம் போறன்றது நமக்கு தெரியாது, ஆனால் ஆரம்பம் தாழ்த்தும் போது தான் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். பிலிப்பு தன்னை தாழ்த்தினா, ரதத்தோட ஓடினா, ஆனால் ஆண்டவர் அவனை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே தூக்கிட்டு போயிட்டாரு, பறக்க வச்சுட்டாரு. ஆமே. எடுத்தோடனே பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆமே. எடுத்தோடனே ஓடுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ பக்கத்துல நீ ஓட ரெடினா உன்னை பறக்க வைக்க அவர் ரெடியாவே இருக்கிறாரு. நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாமா? இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் ரன்னிங், நீ ஓட ரெடினா அவர் பறக்க வைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ரெடியா இருக்கிறார். நீ உட்கார்ந்த இடத்துல இருந்தே எழும்பலனா வேற யாரையாவது எழுப்பிட்டு போயிடுவார். லாஸ் ஆண்டவருக்கு இல்லை, உங்களுக்கு தான். நிறைய பேருக்கு என்னன்னா, நான் வரலைன்னா சர்ச்சில் எதுவுமே நடக்காது. நோ, யார் இல்லைனாலும் இங்க நடக்கிறது நடக்கும். ஆவியானவர் அதை நடத்த வச்சிருவார். நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு மகிமை, உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். சோ இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேசினது பிலிப்புவும் ஸ்தேவானும். ஆமென். மினிப்பமா தேவ சமூகத்துல ஸ்தேவானும் பிலிப்புவோட வாழ்க்கையில ஆண்டவர் பல காரியங்களை நம்மோடு கூட பேசினதுக்காக கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் நம்மளை ஓட வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். ஆமென். நீங்கள் ரெடியாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளை உருவாக்குனாரு. பாருங்கள், ஜெபத்தோட்டத்துலேயும் உருவாக்குறதை பற்றி தான் கர்த்தர் நம்மோட கூட பேசினார். இனி ஆண்டவர் நம்மளை உருவாக்கிட்டு பயன்படுத்த ரெடியாக இருக்கிறாரு. ஸோ நீங்கள் மெத்தனமாக இருக்காதீங்க. யாராவது உங்களை புஷ் பண்ணணும், புல் பண்ணணும், இழுக்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹிஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் பிசைட் யூ. உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. என் மக எப்போ வருவா? நான் வச்சிருக்கிற அந்த கிருபையில் நான் வச்சிருக்க பயன்படுத்த போகிற காரியங்கள் பிலிப்புக்கு தெரியாது. சாம்பார் ஊத்தமோ தெரியாது. அவனை ஆவியானவர் ஒரு நாள் பறக்க வைக்க போறாருன்னு தெரியாது. பிலிப்புக்கு சாப்பாடு போடும் போது தெரியாது. அவனுக்கு செய்ய போகிற காரியங்கள், மகத்தான காரியங்கள் என்னன்னு தெரியாது. சின்ன கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் நீங்கள் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா தெரியும். பிலிப்பு பேதுரும் யோவானையும் வர வச்சு அவங்களுக்கு கீழே இருப்பார். பெரிய அற்புதம் அடையாளம் செஞ்சாலும் யார் மூலியமாக ரட்சிக்கப்பட்டோமோ அவங்கள கனப்படுத்துகிற ஒரு நல்ல குவாலிட்டி பிலிப்புக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. எங்கேருந்து வந்தோன்றதை ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம்மோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லலாம். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிலிப்பு எழுப்புனது போல, நீ எழுந்து போ அப்படின்னு சொன்ன உடனே பிலிப்பு எழுந்து போனது போல நீங்கள் கீழ்ப்படிய ரெடியா? இல்லை நான் இதே பழகிட்டேன், இத்தனை வருஷமா இதே எனக்கு பழகி போச்சு, இந்த சர்க்கிள்லேருந்து நான் வர முடியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு தேவைன்னு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஊழியம் உங்க இஷ்டத்துக்கு செய்யறதில்ல. ஊழியம் அவருடைய திட்டத்துக்கு செய்யறது தான் ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் ஊழியம் செய்யணும் தப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, தேவ திட்டத்தின்படி நீங்க செய்றீங்களா? அதுதாங்க ஊழியம். ஆமென். அதான் கனத்துக்குரிய ஊழியம், மகிமைக்குரிய ஊழியம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஐயா நான்